வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். வருங்கால ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு PGTRB மேக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் அல்ஜிப்ராவில் ரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குரூப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரிங்ஸுக்குள்ளே டெஃபினேஷன் பாருங்கள். R, plus, dot is a ring. அதாவது ரியல் நம்பர் அண்டர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரெண்டையும் பொறுத்து வந்து ரியல் நம்பர் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ரிங்காக இருக்கணும்னா அதுக்குள்ளே கண்டிஷன். R, plus is an abelian group. அடிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து abelian குரூப்பாக இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். தட் இஸ் டாட் இஸ் அன் அசோசியேட்டிவ் பைனரி ஆப்ரேஷன் ஆன் R. ஆருங்கிறது ரியல் நம்பர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா A dot B plus C. தட் இஸ் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே கலந்து வரும். A dot B plus A dot C and A plus B dot C equal to A dot C plus B dot C for all A, B, C belongs to R. இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிங்குக்குள்ளே எக்ஸாம்பிள் பாருங்கள். Z, plus, dot அதாவது இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாமே வந்து ரிங்ஸாக இருக்கும். இதுக்கு எல்லாமே வந்து ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃப் வந்து நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இதுலேருந்து தான் கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு NZ, plus, dot is a ring without identity 1. ஏன்னா NZ அப்படிங்கும்போது n பதிலாக நம்ம n belongs to n, that is natural நம்பர்ஸ்லேருந்து எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா 2Z, plus, dot and 3Z, plus, dot அப்படின்னு எடுத்தோன்னா நமக்கு இன்டீஜர்ஸ் என்ன ஆகிடும்னா 3, 6, 9 அப்படி போயிட்டுருக்கோம். 2 எடுத்தோன்னா 2, 4, 6ன்னு வரும். ஸோ அதில் என்ன இருக்காது அப்படின்னா ஐடென்டிட்டி 1 வந்து இந்த இதில் இருக்காது. அதான் சொல்லியிருக்காங்க. NZ, plus, dot is a ring without identity 1. நெக்ஸ்ட்டு Zn, addition modulo n, dot modulo n is a ring. And then M2 of R is a ring under matrix addition and multiplication. ரெண்டுத்தையும் பொறுத்து M2 of R வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ரிங்காக இருக்கும். And then இன்னொரு செட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. R equal to A plus IB such that AB belongs to Z. இது மாதிரி இருந்துச்சுன்னா இது பேர் என்னென்னா ரிங் ஆஃப் காஷியன் இன்டீஜர்ஸ். ரிங் ஆஃப் காஷியன் இன்டீஜர்ஸும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ரிங்காக இருக்கும். அண்ட் தென் A plus B root 2 அண்ட் ABலாம் எங்கே இருக்குது அப்படின்னா இன்டீஜர்ஸ்லேருந்து இருக்கும். ஸோ இதுவும் வந்து இந்த கண்டிஷன் ரிங்குக்குள்ள 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ ரிங். உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா மாடர்ன் அல்ஜிப்ரா புக் ஆத்தர் வந்து ஆறுமுகமன் ஐசக் அந்த புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் அதில் இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு காமுடேட்டிவ் ரிங். A ring R is said to be commutative if AB equal to BA for all A, B belongs to R. அங்கே குரூப்பில் பார்த்தோம் இல்லையா எபிலியன் குரூப்னு, அதே மாதிரி இப்போ ரிங்கில் வந்து என்ன அப்படின்னாக்கா காமுடேட்டிவ் ரிங். த சேம் டெஃபினேஷன் தான். AB equal to BA இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லணும்னா காமுடேட்டிவ் ரிங். எதெல்லாம் காமுடேட்டிவ் ரிங் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ZQR are all commutative rings. இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து வராது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வந்து என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் இன்டீஜர்ஸ், ரேஷனல் அண்ட் ரியல் நம்பர்ஸ் இது எல்லாமே வந்து காமுடேட்டிவ் ரிங்ஸாக இருக்கும். பட் M2 of R வந்து என்ன இஸ் நாட் காமுடேட்டிவ். இது ஆல்ரெடி வந்து குரூப்லேயே சொல்லியிருக்கோம். மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்காது, AB நாட் ஈக்குவல் டு BA. அதனால் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால் M2 of R வந்து என்ன கிடையாதுன்னா காமுடேட்டிவ் கிடையாது. நெக்ஸ்ட் கான்செப்ட் பூலியன் ரிங். பூலியன் ரிங்லேருந்து கொஷின்ஸ் வந்து PGTRBயில் வந்திருக்கு இது வரைக்கும். A ring is said to be Boolean ring if x squared equal to x for all x belongs to R. இந்த கண்டிஷன் வந்தனாலே அது வந்து என்ன சொல்லுவோம்னா பூலியன் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இது PGTRB கொஷின். நெக்ஸ்ட் a ring R is called a ring with identity or unit element. ஒரு ரிங்கை வந்து எப்போ வந்து யூனிட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா if there is an element 1 belongs to R such that Rலேருந்து 1ங்கிற ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம் such that A dot 1 equal to 1 dot A equal to A. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனா அதாவது அந்த எலமெண்ட்டை வந்து ஏவால் மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் ஏவே கிடைக்கணும். ஃபார் ஆல் ஏவும் எதுங்க தான் இருக்குது அப்படின்னா ஆர்லேருந்து தான் எடுக்கிறோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆரை வந்து ரிங் வித் ஐடென்டிட்டி அப்படின்னா யூனிட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதான் வந்து யூனிட் எலமெண்ட்டுக்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு டிவிஷன் ரிங் ஆர் ஸ்கியூ ஃபீல்டு. என்ன எடுத்திருக்காங்க பாருங்க. ஆர் பி எ ரிங் வித் ஐடென்டிட்டி எலமெண்ட். நம்ம ஆர் வந்து என்ன எடுக்கிறோம் இதுவும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். வித் ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆர் இஸ் கால்டு டிவிஷன் ரிங். எப்போ வந்து ஆர் டிவிஷன் ரிங்
அப்படின்னா இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஸ்கியூ ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். இஃப் எவ்ரி நான் ஜீரோ எலமெண்ட் இன் ஆர், ஆரில் உள்ள எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டுமே வந்து என்னவாக இருக்கணும்னா யூனிட்டாக இருக்கணும். யூனிட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூனிட்டுக்குள்ள டெஃபினேஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆர் இஸ் அ யூனிட், தட் இஸ் த நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் எ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நெக்ஸ்ட்டு யூனிட்டுக்கான டெஃபினேஷன். யூனிட் என்னன்னு பார்ப்போமா? an element u belongs to R is called a unit in R if it has a multiplicative inverse in R. ஒரு எலமெண்ட்டை வந்து யூனிட்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து என்ன இருக்கணும்? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக ஆரில் வந்து அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்குள்ள எக்ஸாம்பிள் இன் இசட் கமா ப்ளஸ் கமா டாட் 1 and -1 ஆர் யூனிட்ஸ். ஸோ ஒன்னோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன? 1 தான். அது மாதிரி -1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்ன? -1. ஓகேவா? அதுதான் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். இன் M2 of R ஆல் த நான் சிங்குலர் மேட்ரிசஸ் ஆர் யூனிட்ஸ். ஸோ மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே வந்து ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. எல்லா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிட்ஸாக இருக்கும். இன் QRC தட் இஸ் ரேஷனல் ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எவ்ரி நான் ஜீரோ எலமெண்ட் வந்து என்னவாக இருக்கும்னா யூனிட்டாக இருக்கும். ஸோ QRCயில் வந்து எல்லா நான் ஜீரோ எலமெண்ட்டுமே யூனிட்டாக இருக்கும். பட் இசட்டை பொறுத்த வரைக்கும் 1 and -1 மட்டும்தான் வந்து என்னவாக இருக்கும்? யூனிட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து ஜீரோ டிவைசஸ். ஜீரோ டிவைசஸ்னால் என்ன டெஃபினேஷன் பாருங்கள். 2 நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்துக்கிறோம். தட் இஸ் A not equal to 0, B not equal to 0. ஆனால் அதோட ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னாங்க? 0 வருது. ஸோ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் டெஃபினேஷன். ஜீரோ டிவைசஸ்க்குள்ள டெஃபினேஷன் தான். 2 நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த ப்ராடக்ட் வந்து 0 வந்துச்சு அப்படின்னா அதான் வந்து ஜீரோ டிவைசஸ். இது எப்படி இது மாதிரி வர முடியுமா அப்படின்னா இன் Z12 எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி பண்ணுவோம்? அண்டர் அடிஷனில் 7 + 5 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 12 வரும். ஸோ இங்கே என்ன வந்துடும்? ரிமைண்டர் வந்து இந்த இடத்துல 0 வரும் இல்லையா? ஸோ இங்கே ஏபிங்கிறது என்ன அப்படின்னா A ஸ்டார் B தான். A + Bயாக இருக்கலாம், இல்லாட்டி A மல்டிப்ளிகேஷன் Bயாக இருக்கலாம், A டாட் Bயாக இருக்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து 7 + 5 வந்து 12 வரும். ஸோ இங்கே 12 இருக்கிறதுனால இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 0 வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இன்டெக்ரல் டொமைன். இன்டெக்ரல் டொமைன் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஜீரோ டிவைசஸ்க்கு ஆப்போசிட்டாக வரும். A ring R with unit with identity is said to be integral domain if it has no zero devices. ஜீரோ டிவைசஸாக இல்லைன்னா அது வந்து என்னவாக இருக்குன்னா இன்டெக்ரல் டொமைன். ஸோ டெஃபினேஷன் பண்ணுங்க. தட் இஸ் AB = 0 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எய்தர் A = 0 இருக்கணும் ஆர் B = 0. ஜென்ரலாக மல்டிப்ளிகேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ப்ராடக்ட் 0 ஆகுது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து 0வாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதே டெஃபினேஷன் தான் இங்கே இன்டெக்ரல் டொமைன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒன்று ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஜீரோ டிவைசஸ் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ஸோ இன்டெக்ரல் டொமைனுக்கு ஆப்போசிட் தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஜீரோ டிவைசஸ். ஸோ இன்டெக்ரல் டொமைன் எதெல்லாம் இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Z, +, dot is an integral domain. And then NZ, +, dot is not an integral domain. ஏன் வந்து இது இன்டெக்ரல் டொமைனாக இல்லை? நம்ம எடுக்கும் போதே இன்டெக்ரல் டொமைனா என்ன டெஃபினேஷன் எடுத்துருக்கோம்? A ring R with identity. ஐடென்டிட்டினா என்ன? வித் யூனிட்டி. ஆனால் NZ, +, டாட்டில் வந்து யூனிட் எலமெண்ட் இருக்குமா? இருக்காது. ஸோ இங்கே வந்து இந்த டெஃபினேஷன்லேயே வந்து என்ன இங்கே அடிபட்டு போகுது. ஸோ NZ, +, டாட் வந்து என்னவா இருக்காதுன்னா இன்டெக்ரல் டொமைனாக இருக்காது. அண்ட் Zn, addition modulo n டாட் modulo n இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். ஏன்னா Zn, addition modulo n டாட் modulo n வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா ப்ரைமாக இருக்கணும். n வந்து ப்ரைமாக இருந்தால் தான் இன்டெக்ரல் டொமைன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ZP, addition modulo p டாட் modulo p தான் வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். தட் இஸ் n வந்து ப்ரைமாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. which one of the following is an integral domain? Z6, Z7, Z8, Z10. இதில் எது ப்ரைம்? Z7 தான். ஓகேவா? இதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள். ஸோ Z7 இஸ் அ இன்டெக்ரல் டொமைன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபீல்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஃபீல்டு. A commutative division ring is called a field. Already division ring on a definition பார்த்தோம் இல்லையா? So commutative division ring is called a field. Okay. So ஃபீல்டுக்கான எக்ஸாம்பிள் Q, R, C under addition, multiplication இது எல்லாமே வந்து ஃபீல்டாக இருக்கும். பட் Z, +, டாட் வந்து என்னவா இருக்காதுன்னா ஃபீல்டாக இருக்காது. டிவிஷன் ரிங்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்?
z, plus, டாட்டில் வந்து 1 and -1 மட்டும்தான் வந்து யூனிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ QRCயில் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா எல்லா நான்-ஜீரோ எலமெண்ட்ஸுமே வந்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா யூனிட்டாக இருக்கும். ஸோ நமக்கு டெஃபினேஷன் டிவிஷன் இருக்குள்ள டெஃபினேஷனே என்ன, ஒரு எலமெண்ட்டில் உள்ள எல்லா நான்-ஜீரோ எலமெண்ட்டுக்குமே வந்து யூனிட் எக்ஸிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா அதை தான் வந்து ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து z, plus, டாட்டில் வந்து 1 and -1 மட்டும்தான் யூனிட்ஸு, அதனால இது வந்து ஃபீல்டாக இருக்காது. பட் QRCயில் வந்து எல்லா நான்-ஜீரோ எலமெண்ட்ஸுமே யூனிட்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபீல்டு. நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட் P be a prime, then ZP, addition modulo P, dot modulo P is a field. ஆல்ரெடி இன்டெக்ரல் டொமைன் பார்க்கும்போது இதே தான். P வந்து ப்ரைமாக இருக்கும். Zn, addition modulo N, dot modulo P is an integral domain when N is a prime அப்படின்னு பார்த்துருக்கோம். Relation between field and integral domain. Any field is an integral domain. எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துட்டாலும் அது கண்டிப்பாக வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்டெக்ரல் டொமைனாகவும் இருக்கும். பட் கான்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது. அண்ட் இன்டெக்ரல் டொமைன் நீட் நாட் பி எ ஃபீல்டு. எப்போதுமே வந்து இன்டெக்ரல் டொமைன் வந்து ஃபீல்டாக இருக்காது, இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இனி ஃபைனைட் காம்படேட்டிவ் ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா எவ்ரி இன்டெக்ரல் டொமைன் இஸ் அ ஃபீல்டு. ஓகே, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் மாற்றி கொடுத்துட்டு இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அது மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபீல்டு. இதில் எது வந்து ஃபீல்டு கிடையாது அப்படின்னா Z3, Z5, Z9, Z11. இதில் 3, 5, 11 இதெல்லாம் ப்ரைம். இதில் எது ப்ரைம் கிடையாது, Z9 தான். ஸோ இஸ் நாட் அ ஃபீல்டு. ZP, addition modulo P, dot modulo P தான் வந்து என்னவாக இருக்கும், ஃபீல்டாக இருக்கும். ஸோ Z9 வந்து ப்ரைம் கிடையாது. ஸோ இஸ் நாட் அ ஃபீல்டு. நெக்ஸ்ட் கான்செப்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ ரிங். இதில் எது கண்டிப்பாக கொஷின், ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ ரிங். ஆறுங்கிறது ஒரு ரிங்கு. இஃப் தேர் எக்ஸிஸ்ட் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர் n சச் தட் NA ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் A பிலாங்ஸ் டு R. ஏ வந்து எங்கே இருக்குது, ஏலேருந்து எடுக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நம்ம எடுக்கிற பாசிட்டிவ் இன்டீஜரோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 வந்துச்சு அப்படின்னா தென் அந்த எண்ணை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ ரிங் R அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது மாதிரி எந்த பாசிட்டிவ் இன்டீஜரும் எக்ஸிஸ்ட் ஆகலை, அந்த எண் வந்து எக்ஸிஸ்டே ஆகலை அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக் வந்து என்ன சொல்லிடலாம், 0 அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ரிங்கு அதோட கேரக்டரிஸ்டிக் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. Z, plus, dot Q, plus, dot M2 of R ஆர்டர்ட் இன்டெக்ரல் டொமைன். இது எல்லாத்துக்குமே கேரக்டரிஸ்டிக் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா 0. ஓகேவா, இந்த 4 இதுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் 0. அண்ட் Zn, addition modulo N, dot modulo N அதோட கேரக்டரிஸ்டிக் வந்து N. சப்போஸ் Nக்கு பதிலாக இங்கே 6 இருந்துச்சு அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் 6, 5 இருந்துச்சுன்னா 5ன்னு சொல்லணும். ஃபீல்டு அப்படி இல்லைனா இன்டெக்ரல் டொமைன். இது ரெண்டுக்குமே வந்து ஒன்று 0வாக இருக்கும், இல்லாட்டி ப்ரைம் நம்பராக இருக்கலாம். ஃபீல்டாக இருந்துச்சுன்னா ஒன்று 0வாகவும் இருக்கலாம், ப்ரைம் நம்பராகவும் இருக்கலாம். இன்டெக்ரல் டொமைனுக்கும் வந்து 0வாகவும் இருக்கலாம் கேரக்டரிஸ்டிக், ப்ரைம் நம்பராக கூட இருக்கலாம். அதே ஃபைனைட் ஃபீல்டு இல்லாட்டி ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் கண்டிப்பாக கேரக்டரிஸ்டிக் வந்து ப்ரைம் நம்பர் மட்டும்தான் இருக்கும். பூலியன் ரிங்கோட கேரக்டரிஸ்டிக் வந்து என்ன அப்படின்னாக்கா 2. ஓகேவா, இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ஐடம் பொட்டன்ட் அண்ட் நில் பொட்டன்ட். டெஃபினேஷன் பாருங்கள். லெட் R be a ring அண்ட் A பிலாங்ஸ் டு R. ஆர்லேருந்து ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். தென் ஏ வந்து எப்போ ஐடம் பொட்டன்ட் சொல்லுவோம் அப்படின்னா இஃப் A² ஈக்குவல் டு ஏவாக இருந்துச்சு அப்படின்னா A is said to be ஐடம் பொட்டன்ட். ஓகே, அண்ட் தென் நில் பொட்டன்ட்கான டெஃபினேஷன். A is said to be நில் பொட்டன்ட் எப்போ இஃப் A⁴n போடும்போது நமக்கு 0 வந்துருச்சு அப்படின்னா ஃபார் சம் பாசிட்டிவ் இன்டீஜர் n. என்னங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா ஏ வந்து நில் பொட்டன்ட் சொல்கிறோம். சப்போஸ் A² ஈக்குவல் டு ஏன்னு வந்துச்சுன்னா அது வந்து ஐடம் பொட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்சிடர் த ரிங் Z4 ஈக்குவல் டு 0, 1, 2, 3. ஹியர் 0 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், நம்மளோட டெஃபினேஷன் என்ன, A² ஈக்குவல் டு ஏவே கிடைக்கணும். ஸோ 0² அகெயின் 0 தான் கிடைக்கும். ஸோ 0 இஸ் அ என்ன சொல்லலாம், ஐடம் பொட்டன்ட். அண்ட் தென் 1² நம்மளுக்கு என்ன வரும், 1 தான் வரும். ஸோ 1 இஸ் அன் ஐடம் பொட்டன்ட். பட் 2² இஸ் நாட் ஈக்குவல் டு 2. ஓகேவா, 2² நமக்கு என்ன வரும், 4 கிடைக்கும். ஸோ Z4 பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நமக்கு என்ன கிடைச்சிடும், 0 வந்துடும். ஸோ 2² நாட் ஈக்குவல் டு 2. ஸோ 2 இஸ் நாட் அன் ஐடம் பொட்டன்ட். அதே மாதிரி தான் 3² வந்து 9 வந்துடும். ஸோ இங்கே போடும்போது நமக்கு பேலன்ஸ் வந்து 1 வந்துடும். ஸோ நாட் ஈக்குவல் டு 3. ஸோ அதனால் இதுவும் வந்து என்ன, 3 இஸ் நாட் அன் ஐடம் பொட்டன்ட். த ஐடம் பொட்டன்ட் வந்து எது அப்படின்னா 0வும் 1 தான். ஸோ A² ஈக்குவல் டு ஏங்கிற கண்டிஷனை வந்து 0வும் 1 தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ 0 and 1 are ஐடம் பொட்டன்ட்ஸ். அண்ட் தென் நில் பொட்டன்ட்கான கண்டிஷன்ஸ் என்ன, A⁴n ஈக்குவல் டு 0ன்னு வரணும். தட் இஸ் 0⁴1 போட்டோம்னா என்ன வரும், 0 தான் வரும். ஸோ 0 இஸ் அ நில் பொட்டன்ட். அண்ட் தென் 2⁴2
2ங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், தட் இஸ் n-க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர்ட் வந்துடும் 4 வந்துடும். Z4 பொறுத்த வரைக்கும் 4ங்கிறது எனக்கு என்ன 0 வந்துடும். ஸோ 2 இஸ் nilpotent. ஸோ nilpotent வந்து எதுனா 0 and 2 ஆர் nilpotent. And 3 squared வந்து is not equal to 3. ஸோ 3 வந்து is not idempotent, இது ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ 3 வந்து idempotent-ஆகவும் இல்லை nilpotent-ஆகவும் இல்லை. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் எனி ரிங் ஆர், எந்த ரிங் எடுத்துட்டாலும் 0 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஐடம்போட்டண்டாகவும் இருக்கும் அண்ட் nilpotent-ஆகவும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இனி பூலியன் ரிங். பூலியன் ரிங்கான டெஃபினேஷன் என்ன பார்த்தோம்? x² = x ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு ஆர் பார்த்தோம் இல்லையா? எவ்ரி எலமெண்ட் இஸ் ஐடம்போட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா x² = xங்கிற கண்டிஷன் அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இங்கே ஐடம்போட்டன்ட்னா நமக்கு என்ன சொல்லிடுவோம்? a² = a ஃபார் ஆல் a பிலாங்ஸ் டு ஆர். ஸோ சேம் கண்டிஷன் தான். ஸோ பூலியன் ரிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்ரி எலமெண்ட் இஸ் ஐடம்போட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க சப்ரிங். அங்கே வந்து குரூப் சப் குரூப் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே ரிங் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து சப்ரிங். ஸோ அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி தான் சேமாக வரும். ஓகே, a non-empty subset S of a ring R is said to be a subring of R if it forms a ring. அதே சேம் டெஃபினேஷன் தான், அண்டர் த சேம் பைனரி ஆப்ரேஷன்ஸ் ஆன் R. அவ்வளோதான். ஸோ சப்ரிங் அப்படின்னா வந்து சப் குரூப்பில் அதே ப்ராப்பர்ட்டி தான். குரூப்லேருந்து சப் குரூப் எப்படி சொல்லுவோம்? சேம் டெஃபினேஷன். அதே மாதிரி தான் ரிங்லேருந்து சப்ரிங். அண்ட் தென் எதெல்லாம் வந்து சப்ரிங்காக இருக்கும்? 0 and R are always subrings of any ring R. அங்கே வந்து 0 and G சொல்லுவோம்ல, E and G are trivial subgroup அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் 0 and R are always subring of any ring R. And NZ is a subring of Z. Z is a subring of Q. And Q is a subring of R. And R is a subring of C. அதே சேம் குரூப்புக்கு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி தான் subgroup of Z is a subgroup of Q ன்னு சொல்லுவோம்ல, அதே சேம் தான் இங்கேயும் வரும். And Z of I is a subring of C. Z of I னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரிங் ஆஃப் காஷியன் இன்டீஜர்ஸ். இதில் வந்து a plus IBங்கிற ஃபார்மேட்டில் தான் எழுதுவோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில். பட் a, b வந்து எங்கேருந்து எடுப்போம்னா இன்டீஜர்ஸ்லேருந்து எடுப்போம். தட் இஸ் a, b பிலாங்ஸ் டு Z. சியை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் a plus IB ஃபார்ம். பட் a, b வந்து எங்கே இருக்கும்? பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இங்கே வந்து a, b பிலாங்ஸ் டு Z. ஸோ ரிங் ஆஃப் காஷியன் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Z of I இஸ் a subring of C. நெக்ஸ்ட் ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. a non-empty subset S of a ring R is a subring if and only if a minus b, ab belongs to S. அதாவது என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது? இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியையும் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? சப்ரிங்னா வந்து என்ன, அங்கே அதே தானே சொல்லியிருப்போம், க்ளோஷர் அண்ட் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் சப் குரூப்னு சொல்லுவோம். சேம் தான் இங்கேயும். த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப்ரிங்ஸ் ஆஃப் ஆர் இஸ் அகெயின் ஏ சப்ரிங். ஓகே, the union of two subring of R need not be a subring of R. 2Z சப்ரிங்காக இருக்கும், 3Z is a subring. பட் அதோட யூனியன் வந்து என்னவா இருக்காது அப்படின்னா சப்ரிங்காக இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 5 வந்து எதில் இருக்காது? 2Z 3Zல இருக்காது. ஏன்னா 2Zனா 2 4 6 அப்படி போகும், 3Zனா 3 6 9 அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ 5ங்கிற எலமெண்ட் அதில் இருக்காது. அதனால அதோட யூனியன் வந்து need not be a subring. சப் குரூப்போட ப்ராப்பர்ட்டி தான் அப்படியே இங்கே வரும். The union of two subrings of R is a subring of R. எப்போ வந்து யூனியன் வந்து சப்ரிங்காக இருக்கும்னா if and only if one is contained in the other. சேம் அதே ப்ராப்பர்ட்டி தான், சப் குரூப்புக்குள்ள அதே ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட் கான்செப்ட் ஐடியல்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அங்கே வந்து நார்மல் சப் குரூப் படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்கே ஐடியல்ஸ். டெஃபினேஷன் பாருங்க. a non-empty subset U of R is said to be an ideal of R. அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா U, plus வந்து எபிலியன் குரூப்பாக இருக்கணும். ஃபார் எவ்ரி R பிலாங்ஸ் டு R. R வந்து R ரிங்லேருந்து எடுக்கிறோம். அண்ட் U வந்து எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா சப்செட்லேருந்து எடுக்கிறோம். போத் RU அண்ட் UR ரெண்டுமே வந்து யூவில் இருந்துச்சு, யூவில் இருக்கணும் கண்டிப்பாக. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுதான் வந்து ஐடியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே நார்மல் சப் குரூப் மாதிரி இங்கே ஐடியல்ஸ் நமக்கு. NZ is an ideal of Z. எக்ஸாம்பிள் இதெல்லாம். In any ring R, 0 and R are ideals. இல்லையா? அங்கே வந்து இம்ப்ராப்பர் சப் குரூப்னு சொல்லுவோம், அண்ட் ட்ரிவியல் சப் குரூப்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. In any ring R, 0 and R are ideals. They are called improper ideals of R. So இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ். Let R be a ring with identity. If U is an ideal of R and 1 belongs to U, then U equal to R. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கொஷின்ஸ் வந்து ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆறுங்கிற ஒரு ரிங் எடுத்துக்கிறோம் வித் ஐடென்டிட்டி. யூங்கிறது அதோட ஐடியல்.
அண்ட் 1 வந்து யூலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் யூவும் ஆரும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரிசல்ட். தென் யூ ஈக்குவல் டு ஆர் அண்ட் தென் லெட் எஃப் பி எனி ஃபீல்டுனா என்ன பார்த்தோம், காம்படேட்டிவ் டிவிஷன் ரிங் பார்த்தோம் இல்லையா. ஸோ தென் த ஒன்லி ஐடியல்ஸ் ஆஃப் எஃப் ஆர் 0 அண்ட் எஃப். அதில் உள்ள ஐடியல்ஸ் வந்து எதுனா 0வும் எஃப்பும் தான். ஓகே, இது மாதிரி ஃபீல்டில் வந்து எத்தனை ஐடியல்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. 2 தான். 0வும் எஃப்னா மொத்தம் எத்தனை 2 ஐடியல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். PGTRB அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்க கொஷின். நெக்ஸ்ட், லெட் ஆர் பி அ காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி தென் ஆர் இஸ் அ ஃபீல்டு. ஒரு காம்படேட்டிவ் ரிங் வந்து எப்போ ஃபீல்டுன்னு சொல்லணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர் ஹேஸ் நோ ப்ராப்பர் ஐடியல்ஸ். ஸோ அதில் என்ன ஐடியல் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், அதில் வந்து இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ் வந்து என்னென்ன இருக்கும், 0 அண்ட் எஃப் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அது 0 அண்ட் எஃப்னாலே அது இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ் தான். அதுதான் அகெயின் வேறு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆர் ஹேஸ் நோ ப்ராப்பர் ஐடியல்ஸ் அப்படி இல்லைனா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர் ஹேஸ் இம்ப்ராப்பர் ஐடியல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஐடியல்ஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஐடியல்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மேக்ஸிமல் ஐடியல் சொல்லியிருக்காங்க. ஆறுங்கிற ஒரு ரிங் எடுத்துக்கிறோம். அண்ட் ஐடியல் எம் நாட் ஈக்குவல் டு ஆர், எம்மும் ஆரும் ஈக்குவல் கிடையாது. இஸ் செட் டு பி அ மேக்ஸிமல் ஐடியல் இஃப் வென்எவர். இதுதான் உள்ளதுலேயே மேக்ஸிமல், எம் தான் மேக்ஸிமல்னு சொல்லணும் நம்ம. சப்போஸ் யூங்கிற ஒரு ஐடியல் அதில் இருக்குது அப்படின்னா அந்த யூ வந்து கண்டிப்பாக எம்க்கு ஈக்குவலாக இருக்கணும் ஆர் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். தென் யூ ஈக்குவல் டு எம் ஆர் யூ ஈக்குவல் டு ஆர். ஸோ என்ன சொல்ல வராங்க, எம் தான் வந்து மேக்ஸிமலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைம் ஐடியல். செகண்ட் வந்து ப்ரைம் ஐடியல். லெட் ஆர் பி அ காம்படேட்டிவ் ரிங் அண்ட் ஐடியல் பி நாட் ஈக்குவல் டு ஆர் இஸ் கால்ட் அ ப்ரைம் ஐடியல் இஃப் AB belongs to P implies A belongs to P or B belongs to P. அதாவது ABங்கிற எலமெண்ட் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க or be a commutative ring and ideal P not equal to R is called a prime ideal. prime idealனா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா if AB belongs to P இருந்துச்சுன்னா implies A belongs to P இருக்கணும் or B belongs to P. ஸோ இதான் வந்து prime idealக்குள்ள definition. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் பாருங்கள், பிரின்சிபல் ஐடியல். லெட் ஆர் பி அ காம்படேட்டிவ் ரிங். எல்லாத்துலேயுமே காம்படேட்டிவ் ரிங் தான் எடுக்கிறோம். அண்ட் ஐடியல் இஸ் செட் டு பி அ பிரின்சிபல் ஐடியல் இஃப் இட் இஸ் ஜெனரேட்டட் பை அ, எதால் ஜெனரேட் ஆகுது அப்படின்னா ஏங்கிற எலமெண்ட்டால் ஜெனரேட் ஆகுது. அண்ட் டினோட்டட் பை ஜெனரேட்டர் ஏ. ஒரு ஐடியல் வந்து ஏவால் ஜெனரேட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஐடியலை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா பிரின்சிபல் ஐடியல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஐடியல் டொமைன். அண்ட் இன்டெக்ரல் டொமைன் R is said to be a principal ideal domain if every ideal of R is a principal ideal. ஒரு இன்டெக்ரல் டொமைனை எப்போ பிரின்சிபல் ஐடியல் டொமைன்னு சொல்லுவோம்னா அதில் உள்ள எல்லா ஐடியலுமே பிரின்சிபல் ஐடியலாக இருந்துச்சுன்னா அது வந்து பிரின்சிபல் ஐடியல் டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்டீஜர் வந்து என்னவா இருக்கும், இசட் இஸ் அ பிரின்சிபல் ஐடியல் டொமைன்ஸ். அதில் உள்ள எல்லா ஐடியலுமே வந்து என்ன அப்படின்னாக்கா NZ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எனி ஃபீல்டு, எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அது வந்து என்னவா இருக்கும், ஆல்ரெடி எனி ஃபீல்டு இஸ் அ இன்டெக்ரல் டொமைன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி எனி ஃபீல்டு இஸ் அ பிரின்சிபல் ஐடியல் டொமைனாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐடியாஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ்லாம் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அண்ட் ஐடியல் எம் ஆஃப் ஆர் இஸ் மேக்ஸிமல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர் பை எம் இஸ் அ ஃபீல்டு. இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. நமக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் முக்கியம், ப்ரூஃப் நோ நீட். ஓகே, ஒரு ஐடியல் வந்து எப்போ மேக்ஸிமல்னு சொல்லணும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் R by M is a field. அதே ஒரு ஐடியல் வந்து prime அப்படின்னு சொல்லணும்னா if and only if R by P is an integral domain. ஸோ R by P is an integral domain இருந்ததுன்னா ஐடியல் P வந்து ஐடியலாக இருக்கும். ஓகேவா, if and only if கண்டிஷன்னா என்ன, இதை எடுத்துகிட்டு இது ப்ரூஃப் பண்ணலாம், இதை எடுத்துகிட்டு இது ப்ரூஃப் பண்ணலாம். அதுதான் எவ்ரி மேக்ஸிமல் ஐடியல் வந்து ப்ரைம் ஐடியலாக இருக்கும். பட் கான்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது. ப்ரைம் ஐடியல் எப்போ need not be a maximal but in a finite commutative ringல எவ்ரி ப்ரைம் ஐடியல் வந்து என்னவாக இருக்கும்னா மேக்ஸிமலாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, எடி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் பட் கான்வர்ஸ் ட்ரூ கிடையாது. பட் இன் எ ஃபைனைட் காம்படேட்டிவ் ரிங் அண்ட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் அ ஃபீல்டுன்னு. ஸோ அதோட கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், அண்ட் ஐடியல் இஸ் மேக்ஸிமல் இஃப் இட் இஸ் ஜெனரேட்டட் பை எனி ப்ரைம் நம்பர். அதாவது ஒரு ஐடியல் வந்து ஒரு ப்ரைம் நம்பரால் ஜெனரேட் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்னவாக இருக்கும்னா மேக்ஸிமல் ஐடியலாக தான் இருக்கும். let P be a prime number, then generator P வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா மேக்ஸிமல் ஐடியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் தான் இது. in Z which of the following is maximal அப்படின்னா இதில் 4Z 7Z 8Z 6Z. ஸோ அதில் 7Z மட்டும்தான் ப்ரைம். ஸோ 7Z is a maximal ideal. நெக்ஸ்ட் ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
If A and B be any two ideals of R, then A plus B, AB, A intersection B is also an ideal. But A union B is not an ideal. Okay வா? ஸோ இது மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. எதெல்லாம் ஐடியல் அப்படின்னு சொல்லிட்டு 4 ரிசல்ட்டாக கொடுத்துட்டு அதில் எது கரெக்டு இல்லாட்டி விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் அது மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் ஐடியல். A non-empty set I of a ring R is said to be a right ideal of R if A minus B belongs to I for all A comma B belongs to I and AR belongs to I for all A belongs to I and R belongs to R. இது வந்து என்ன inverse property and AR belongs to I for all A வந்து எதுலேருந்து எடுத்துக்கிறோம் ஐங்கிற ஐடியலேருந்து எடுக்கிறோம் and R வந்து ரிங்லேருந்து எடுக்கிறோம். ஓகே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா இதுதான் வந்து நினச்சினாக்கா ரைட் ஐடியல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எடுத்திருக்க எலமெண்ட் இருக்கு இல்லையா, ஏங்கிற எலமெண்ட் வந்து எந்த சைடு இருக்கிறோம் அதை பொறுத்து தான் வந்து ரைட் ஐடியல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஐடியல் அப்படின்னா RA பிலாங்ஸ் டு I. இங்கே வந்து ஏஆர்னு இருந்துச்சுன்னா ரைட் ஐடியல். RA அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து என்ன சொன்னாக்கா லெஃப்ட் ஐடியல். நெக்ஸ்ட்டு டூ சைடட் ஐடியல். டூ சைடட் ஐடியல்னா என்ன, ரைட் ஐடியல் லெஃப்ட் ஐடியல் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா அதுதான் வந்து டூ சைடட் ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினேஷன் பார்த்தாலே புரியும். நெக்ஸ்ட் வந்து ரிமார்க் பாருங்க, I is an ideal of R if it is both right and left ideal. ஐடியல்னாலே வந்து both right and left ideal-ஆ இருக்கும். R is commutative, then every right ideal is a left ideal and vice. R வந்து commutative-ஆ இருந்ததுன்னா என்ன, commutative-னா என்ன, AB equal to BA. ஸோ RA equal to ARனு வந்துடும். ஸோ எவ்ரி லெஃப்ட் ஐடியல் வந்து ரைட் ஐடியலாக இருக்கும், எவ்ரி ரைட் ஐடியல் வந்து லெஃப்ட் ஐடியலாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. காமுடேட்டிவ்னு வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் லெஃப்ட் ஐடியல் ஈக்குவல் டு ரைட் ஐடியலாக இருக்கும். அண்ட் ஐடியல் இஸ் அ சப்ரிங் பட் நாட் த கான்வெஸ். ஓகேவா, ஒரு ஐடியல் வந்து என்னவா இருக்கும், கண்டிப்பாக சப்ரிங். அங்கே வந்து நார்மல் சப் குரூப்னா கண்டிப்பாக வந்து சப் குரூப்பாக இருக்கும். பட் சப் குரூப் வந்து நார்மலாக இருக்குமா, நோ. அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஐடியல் இஸ் அ சப்ரிங் பட் நாட் த கான்வெஸ். Z is a subring of Q but not an ideal of Q. ஸோ அதுக்குள்ள எக்ஸாம்பிள் இது. நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாலே புரியும். இதுலேருந்து ஒரு PGTRB கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, AB00 A, B belongs to Z integers is a right ideal of M2 of Z but not a left ideal of M2 of Z. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தாலே புரியும். போட்டு பாருங்கள். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் அல்ஜீப்ரா பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.